கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. வணக்கம் நண்பர்களே, இனி எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகாமையில் உள்ள மணித்தோட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 4 ஏக்கர் அருமையான ஒரு விவசாய நிலத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து சரியாக 32 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து ஒரு 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது தார் ரோடிலிருந்து, இது ஓடை ரோடு. இப்போ நான் காட்டின இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடையே. இந்த ஓடையை வந்து ஒரு 100 அடி இருக்கும். இந்த 100 அடி இந்த ஓடைக்குள்ளே தான் அந்த இடத்துக்காக போனோம் நம்ம. இது மெயின் தார் ரோடு. உத்திரமேரூர்லேருந்து ஆரணி அந்த மற்ற சாலைகளுக்கு செல்லும் மெயினான ஒரு தார் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து ஒரு 100 அடி தான், சரிங்களா? இந்த 100 அடிக்குள்ளே வந்து நம்மளுடைய விவசாய நிலம் ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு. இதில் எந்த விதமான இலவச மின்சார வசதியோ கிணறு வசதியோ எதுவும் கிடையாது. காலி விவசாய நிலம் மட்டுமே. ஏன்னா இந்த பகுதியில் வந்து விவசாய நிலங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். உத்தரமேரூர் மாவட்டம்ன்றதுனால இந்த படாளம், நெல்வாய் கூற்றோடு, மதுராந்தகம் இந்த பகுதியெல்லாம் போகும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ட வந்துடும், சரிங்களா? இங்கேருந்து நம்ம இடம் இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி கட்டாக இப்படி வந்து நல்லா ஒரு 8 வடிவில் அமைந்திருக்கு. அது அடுத்துடைய நான் வடிவமைப்பு ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நான் எப்படி இருக்குன்றதை செங்கல்பட்டிலிருந்து இந்த மதுராந்தகம் செல்லும் இந்த மெயினான அந்த ஸ்டேட் ஹைவே பாதையிலேருந்து நம்ம விவசாய நிலம் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் வந்து வந்துடும் நமக்கு. அதனால் அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து ஈஸியாக வந்துடலாம். சரியாக செங்கல்பட்டுலேருந்து நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும். நமக்கு ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வரும். நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது விவசாய நிலங்கள். யாராவது செங்கல்பட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கபெருமாள் கோயில், தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த விவசாய நிலத்தை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் நீங்கள் காரில் வந்து போயிடலாம் இடத்துக்கு. ரொம்ப உங்களுக்கு பக்கம். தாம்பரம் பகுதியிலேருந்து சரியாக 64 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸி. ஒரு ஏக்கரின் விலை வெறும் 21,000 ரூபா. ரேட்டு கொஞ்சம் குறைச்சி பேசும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 4 ஏக்கர் இருக்குது. நம்ம இடத்த வாங்கிட்டு ஒரு கிணறோ இல்லை போரோ பண்ணிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிறகு நம்ம விவசாய நிலம் எப்படி இருக்கிறத பாருங்கள். அது மெயினான அந்த ரோடு, அந்த ரோடு டச்சிலேருந்து ஒரு ஓடையில் தான் உள்ளே வரணும். அப்படிலாம் வந்து பாருங்கள், ரோடு தெரிஞ்சுங்களா? மெயின் ரோடில் வந்து பஸ் போகுது. பக்கத்தில் நடுவில் வந்து ஒரே ஒரு ஏக்கர் இருக்குது. அந்த 1 ஏக்கர் தாண்டி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறப்பழியை பயன்படுத்த வேண்டாம்னா நம்ம பொதுவான ஒரு ஓடை வழி இருக்குது. அந்த ஓடை வழி இதை காட்டுறோம் பாருங்கள். இந்த ஓடை உள்ளே தான் வரணும், சரிங்க? இப்படி வந்து அது பக்கத்துலேயே நம்மளுடைய விவசாய நிலம். இது 100 அடி தார் ரோடுக்கும் நம்ம நிலத்துக்கு ஒரு 100 அடி இருக்கும். இந்த ஓடை வழி வந்து தண்ணி போகிற டைமில் நம்ம உள்ளே வரது சிரமம் தான். இதுக்கு தண்ணி வராமல் இருந்துச்சுன்னா உள்ளே நம்ம டிராக்டர்லாம் உள்ளே கொண்டு வரலாம். இது பாரு, இந்த வழியில் தான் வரணும் உள்ளே. இது ஓடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடை வழி வந்து 100 அடி வந்து அது மெயினான தார் ரோடுக்கு 100 அடி வரும். பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் பாருங்கள். இது நம்ம கிணறு இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் நல்லா தண்ணியில் நல்லா இருக்குது. குடி தண்ணீர் தான். இது மெயினான அந்த ரோடு. 24 மணி நேரம் பஸ் செல்லும் இந்த சாலையிலேருந்து நம்ம விவசாய நிலம் வெறும் ஒரு 100 அடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தான். இது தார் ரோடு பேசலாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய் கிட்ட போகுது ஒரு சென்டின் விலை. இந்த பகுதியில் மெயின் ரோட்டில் நம்ம வாங்க முடிஞ்சது ரொம்ப 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 சிரமமான ஒரு விஷயம். அதே மாதிரி விற்பனைக்கு அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. இந்த 1 ஏக்கர் தாண்டோம் நம்ம விவசாய நிலம் வந்துடும். இது நம்ம விவசாய நிலம் இது பாருங்கள். நம்ம பார்த்த இப்போது கீழ்ப்பகுதியில் பார்த்தா அந்த ஸ்டேட் ஹைவே ரோடு. இந்த ரோட்லேருந்து நம்ம விவசாய நிலம் எப்படி இருக்குது, வடிவமைப்பு அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மணித்தோட்டம் என்ற ஒரு சரியான ஒரு கிராமம். இது உத்தரமேரூர்லேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். உத்தரமேரூர் பஸ் நிலையத்திலேருந்து சரியாக இந்த கிராமம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்டக்குன்னு நீங்கள் வந்துடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அருமையாக இருக்கக்கூடிய மணித்தோட்டம் அப்படின்ற ஒரு கிராமம், சரிங்களா? இந்த கிராமத்துலேருந்து தார் ரோடிலேருந்து ஓடை. இப்போ நம்ம கீழே பார்த்து அந்த ஓடை தான். அந்த ஓடை நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வடிவமைப்பு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த ஓடைக்கு உள்ளார தான் போகணும் நம்ம போகிறதா இருந்தால். அப்படிலாம் பக்கத்தில் இருக்கிற வரப்பொழியாக நம்ம பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? அது நேரம் இந்த ஓடை வருது. இந்த ஓடையிலேருந்து இது நம்மளுடைய விவசாய நிலம் ஒரு 100 அடி வரும். உள்ளே வந்து அதை பாருங்கள். இது நம்மளுடைய விவசாய நிலம் 4 ஏக்கர் விவசாய நிலம். நல்லா இருக்குது. நம்ம விவசாய நிலத்தில் தான் வந்து விவசாயம் பண்ணலாம். மற்றெல்லாம் பக்கத்துலாம் வந்து ஏர் ஓட்டிட்டு விவசாயம் பண்ணுறது தயார் நிலையில் இருக்குது. நம்ம இடத்துடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சு. இடத்த நீங்கள் சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள். இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் ரேட் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு. டாக்குமெண்டேஷன்லாம் தெளிவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தெளிவான இருக்கக்கூடிய பத்திரத்தோடு நமக்கு பத்திரங்கள் தெளிவான நிலையில் உள்ளது. நீங்கள் இந்த இடத்த பார்வையாக இருந்தால் எனக்கு காலையில் 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்க நண்பர்களே. அப்படி உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இந்த இடம் விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காகாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன். இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் இடத்தோட டாக்குமெண்டேஷனில் ஒரு காப்பி தரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்பி கிரையம் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எது இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இடத்துடைய வடிவமைப்பு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டிடுறேன். உங்களுக்கு தெளிவாக புரியும். இது மெயினான தார் ரோடு. அதுலேருந்து உள்ளே வர அந்த கருப்பு கடலில் போடுது, உள்ளே வரது வந்து ஓடை ரோடு. நம்ம மஞ்சள் கடலில் பகுதி தான் வந்து நம்ம 4 ஏக்கர் விவசாய நிலம்.
கிட்ட வந்து பார்த்தா நல்லா இருக்குது. தொலைவிலேருந்து பார்க்கும்போது சின்ன இடமா தெரியுது. பட் கிட்ட போய் பார்க்கும்போது இடம் எவ்வளோ பெரிய விஸ்தீரன்றது பார்க்கும்போது தெரியுது. மற்றபடி வேறு இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.